ஒரு 5% இருந்த ஒரு வரியை வந்து ஜீரோவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து மக்களுக்கு பயன் தரதா இருந்தாலும் பிராக்டிக்கலா பயன் தர்றது பாதி தான் தரும். ஏன் தரும்னு சொல்றோம்னு கேட்டா, இப்ப தயாரிப்பாளர் இருக்காங்க இல்லையா? தயாரிப்பாளர்கள் வந்து சந்தர்ப்பத்தை பார்த்து கொள்ளையடிக்கிறவங்களா தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இப்போ ரூ. 100 பொருளை வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து ரூ. 100 போட்டாங்கன்னு வைங்க. அதாவது ரூ. 72 பொருள் வந்து 28% வரியை போட்டு ரூ. 100 வித்தாங்கன்னு வைங்க. இப்போ வியாபாரி என்ன செய்வான்டா, அவனுக்கு ரூ. 28 குறையிறதுனால ஒரு ரூ. 10 தான் அவன் குறைப்பான். அவன் எம்ஆர்பி ஏற்றி விட்டுருவான். 28 மக்களுக்கு கிடைக்காது. ஏற்கனவே இருந்ததை விட மக்கள் கேள்வி கேட்பாங்க, என்ன குறைச்சாச்சே, உனக்கு ரூ. 90 கொடுத்துட்டு ரூ. 72 கொடுக்க வேண்டிய ஒன்றை ரூ. 90 கொடுப்பான். இந்த ரூ. 90 என்பது ஏற்கனவே 100 இருக்கிற கம்பேர் பண்ணும்போது 10 கம்மி தானே. ஏற்கனவே ரூ. 100 வாங்கிட்டு இருந்தான். ரூ. 100 வாங்கிட்டு இருந்ததை வந்து ரூ. 72 தான் கொடுக்கணும் முறைப்படி. ஏன்னா 28% குறைக்கப்பட்டிருக்கு, இல்லாம ஆக்கியிருக்கு. அந்த 28% குறைக்க மாட்டான். தயாரிப்பு என்ன செய்வான்னு கேட்டா விலை ஏற்றி விட்டுருவான். எந்த மாதிரி ஏற்றுவான்னு கேட்டா, அந்த அந்த ஏற்கனவே இருந்த அளவை விட கொஞ்சம் கம்மியா போட்டு ரூ. 100 ரூ. 90 போட்டு கொடுக்கும்போது மக்களுக்கு என்ன செய்யணும்னா, அந்த வரி குறைச்சிருக்காங்கல்ல, அதனால விலையும் குறைச்சிட்டாங்க